ம், தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னமும் தொடர்ந்து தமிழக அரசியல் பரபரப்பான சூழ்நிலை நோக்கி தான் போயிட்டுருக்கு. சசிகலா பன்னீர்செல்வம் விவாதங்கள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் அவர் தமிழ்நாட்டில் தான் இருக்காரா அப்படின்ற ஒரு விவாதம் கூட போயிட்டுருக்கு. தனக்கு பெரும்பான்மையார் இருக்காங்கன்னா அதை நிரூபிக்க முற்படுறேன்னு சொல்லி சசிகலா பல முறை ஆளுநருக்கு கடிதங்கள் அனுப்பியும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியும் அவர் இதில் இன்னும் கவனம் செலுத்தாமல் இருக்காங்க. இது ஒரு வகை என்னன்னா சசிகலாவிடம் இருக்கும் தற்போதைய ஆதரவு சக்திகளை பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக ஒரு எடுத்துக்கொண்டு செல்வதற்காக மத்திய அரசு நடத்தும் ஒரு நாடகம் தான். இந்த சூழல்ல தான் கவர்னர் தொடர்ந்து அவருடைய நடவடிக்கைகள் கடும் விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படுகிறது. செய்திகளிலும் தொலைக்காட்சி வாதில் கூட ஆளுநருடைய நடவடிக்கைகள் ஏன் இப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லி விமர்சனம் வருது. இந்த நிலையில தமிழ்நாட்டை சேர்ந்த பாஜக கட்சியை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காங்க. விமர்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி. இந்த ஆளுநர்ன்றது இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவங்க தமிழ் அரசியல் தெரியாதா அல்லது அவங்க அப்படியே எல்லாத்தையும் கடந்து போயிட்டு இருப்பாங்கன்ற மனநிலை இது போன்ற வார்த்தைகளை இது இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிரான வார்த்தை. இது ஆளுநர்ன்றது ஏதோ ஒரு வகையில அரசியல் கட்சிகளோட தொடர்ந்துகிட்டே இருக்கு. பாத்தீங்கன்னா இந்திய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சிகள் பிளவுபடும் பொழுதுக்குள் குடியரசு தலைவர் கவர்னர் மூலியமான கவர்னருக்கான முக்கிய பொறுப்புகளும் இருக்கு. குடியரசுத் தலைவரின் கட்டுப்பாட்டுகளை இயங்குற ஒரு ஆளுநர்களாகத்தான் அரசியல் சாசனத்தில் இருக்கு. ஆனால் நிஜத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்தின் கவர்னர்களும் ஆளுநர்கள் கட்சியை சார்ந்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவராகவோ அல்லது பாஜக சார்ந்தவராகவோ இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. அப்படி தனக்கு ஆதரவான கவர்னர்களை தான் இந்த தேசிய கட்சிகள், அதாவது இப்போதைக்கு தேசிய கட்சிகள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், பாரதிய ஜனதா போன்ற தேசிய கட்சிகள் தங்களுடைய செல்வாக்கை அல்லது மாநிலத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு வரணும்னாக்கா தங்களுக்கு தேவையான ஆளுநர்களை தயார்படுத்தி தான் மாநில அரசியலுக்குள் அனுப்பப்படுறாங்க. அப்படித்தான் ஆளுநர் வித்யாசாகரும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாங்க. இந்த அரசியலை குறித்து நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநரை அரசியல்வாதிகள் போல் விமர்சிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வித்யாசாகர் ஆந்திராவை சேர்ந்தவர். ஆரம்பத்தில் RSS உறுப்பினராக இருந்தவர். பொதுவாக பார்த்தீங்கன்னா RSS உறுப்பினராக இருப்பவர்கள் ஒரு கட்டத்தில் MLA ஆகவோ அல்லது MP அமைச்சராகவோ அல்லது அரசியல் அதிகாரத்தில் தங்கள் கட்டுப்பாட்டுகள் எடுத்துக்கூட ஒரு நபராகவோ அனுப்பப்படுவாங்க. இந்த அரசியல் RSS எப்போதும் அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்கும். அந்த திட்டத்தில் தான் அவங்க RSSல இருந்த வித்யாசாகர் ஆந்திராவில் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள நுழையாரு. 1985 ஆந்திராவில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டசபைக்குள்ள போறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 வருடங்களிலே, அதாவது 85 எம்எல்ஏவா ஆகிறாரு. 88 MP-யா வராரு. அப்புறம் 1999 மத்திய அமைச்சரா வராரு. இப்ப இந்த நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு இவ்வளவு சலுகைகளை இவ்வளவு அதிகாரமிக்க மக்கள் அதிகார பதவிகளை பாஜக இவருக்கு கொடுக்க வேண்டிய நோக்கம் என்ன? அப்படி அந்த RSS உறுப்பினராக இருக்கிற அந்த கவர்னர் வித்யாசாகர் மத்திய அமைச்சராக 1999 இருக்காரு. 2016 பாருங்க, 2016 ஆகஸ்ட் 31 தமிழ்நாட்டு கவர்னராக மத்திய அரசால் அனுப்பப்படுறார்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 31 வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கவர்னர் வந்து திடீர்னு மாற்ற வேண்டிய காரணம் என்ன? மத்திய அரசு எதற்காக தமிழ்நாட்டில் வேறொரு கவர்னரை உள்ள அனுப்பிச்சுன்ற ஒரு கேள்வி இருக்குல்லங்க. இதுக்கு பிறகுதான் வந்து செப்டம்பர்ல பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா தொடர்பான மர்மமான நிகழ்வுகள்லாம் வந்து தமிழ்நாட்டில் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ இந்த முன்னேற்பாடாக, அதாவது ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும் பொழுது ஜெயலலிதா அரசை ஏதோ ஒரு வகையில் வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் மத்திய அரசு தொடர்ந்து செயல்பட்டது. அதுலேயும் வந்து 2ஆம் முறையும் இந்த எலெக்ஷன்லையும் ஜெயலலிதா தேர்வு செய்யப்பட்ட பொழுது தான் ஒரு அதை ஏதோ ஒரு வகையில் வந்து குறைஞ்சபட்சம் மத கலவரத்தை ஏற்படுத்தி ஜெயலலிதா ஆட்சியை வந்து கலைக்கணுன்ற திட்டமிடுதல் தான் முன்னேற்பாடாக ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த கவர்னராக வெளியே வந்து அடையாளப்படுத்தப்படுகிற வித்யாசாகரை வந்து பாஜக வந்து உள்ள அனுப்புது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு பக்கம் வச்சிருவோம். தமிழ்நாட்டில் வந்து மாணவர் போராட்டம் அப்படின்னு ரொம்ப பரபரப்பாக பார்க்கப்பட்ட நேரத்தில் வந்து அதை எப்படி வந்து ஒடுக்குமுறைக்கு உட்பட்டதுன்னா, அது வந்து பன்னீர்செல்வம் தான் வந்து போலீஸ் அனுப்பி மக்கள் மீது வந்து வன்முறை செலுத்துவது, தீ வைப்பது, பொறுக்கித்தனங்களை ஈடுபடுறதுக்கு எல்லா வேலையும் வந்து செய்ய தூண்டியது வந்து பன்னீர்செல்வம். அந்த மாணவர் போராட்டம் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த அளவுக்கு தீவிரமாக பரவலாக கொண்டு வரப்பட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து பன்னீர்செல்வத்தோட திட்டமிடுதல் தான் நடந்தது. பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக செயல்பட்டவர் தான் இந்த நடிகர்கள் லாரன்ஸ் போன்றவர்கள். அந்த 2வது நாள்லே வந்து மக்களை வந்து அதிகப்படுத்துவதற்காக அந்த போராட்டத்தை எழுச்சியை குறித்து பல்வேறு விதமாக பேசப்பட்டு அங்கே கூடுகின்ற மக்களுக்கு இலவசமாக ஐஸ்கிரீம் விநியோகிப்பது, பிஸ்கட் கொடுப்பது, குளிர்பானங்கள் கொடுப்பது, இந்த செலவு இதுக்கான பொறுப்புகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டது பன்னீர்செல்வம் அரசு தான். இப்படி செஞ்சு ஜல்லிக்கட்டு ஆதரவு நிலைப்பாட்டை வந்து அதை ஒரு சட்டமாக உருவாக்கிட்டு தமிழக மக்களை வந்து ஒரு அரசியல் மாற்றத்தில் அவங்க மேலே இருக்கிற அதிருப்தியை மாற்றுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை வந்து முன்னெடுக்கிறதுக்கு பாஜக பன்னீர்செல்வம் கூட்டணியோட தான் இது நடந்தது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில இதில் வந்து மக்களுடைய கோரிக்கைகள், மோடி விமர்சனம், அதிமுக விமர்சனம், விவசாயிகள் குறித்த இதுன்னு அப்படியே வேற சில இது போகும்போது தங்களுடைய திட்டம் வந்து வேற ஒரு நிலைக்கு நகர்த்தப்படுது அப்படின்றத உணரும் பொழுது தான் அதை அடக்க வேண்டிய சூழலுக்கு வந்து பன்னீர்செல்வம் வராரு. அப்போ வந்து இன்னைக்கு வந்து சசிகலா மட்டும்தான் ஜெயலலிதா படுகொலைக்கு தொடர்புடையவர் என்ற மாதிரி ஒரு அடையாளத்தை வந்து கொடுக்க முற்படுறாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று முன்தினம் நினைக்கிறேன், அப்போலோ மருத்துவமனையில் பணிபுரிந்த பெண் டாக்டர் அப்போலோ அந்த நேரத்தில் வந்து செப்டம்பர் காலகட்டத்தில் பதவி அதுலேருந்து வெளியேறார். அங்கே நான் பணிபுரிய விருப்பம் இல்லைன்னு சொல்லி வெளியேறிய ஒரு பெண் மருத்துவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜெயலலிதா மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட பொழுது மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அது ரொம்ப தவறான தகவல். அப்படி ஒரு தகவலை அவங்க வந்து வெளிப்படையாக வந்து இப்போ வந்து சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, பன்னீர்செல்வம் அவங்களுடைய அரசியல் ஏதோ அதில் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு இதை வந்து சொல்லி சசிகலாவுக்கு மீது இன்னும் அதிருப்தியாளர்களை அதிகப்படுத்துவதற்காக நோக்கத்தோடு இது வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வந்து ஜெயலலிதா சாகலை. ஜெயலலிதா வந்து மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்ட பொழுது கோமா ஸ்டேஜில் தான் இருந்தாங்க, ஆனால் சாகலை. ஆனால் செத்தது 27க்கு உள்ள தான் இருக்கணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவங்க இடத்துல வந்து விவாதம் நடக்கும் பொழுது கீழே தள்ளப்பட்டிருக்காரு. அவங்களுக்கு வந்து 2 பல் வந்து முன்னாடி உடஞ்சிருக்கு. முகத்தில் வந்து அவங்க கொஞ்சம் வெள்ளை நிறமாக, அதிகமான வெள்ளை நிறம் உடையவர். அவங்க உழும்பொழுது அவங்களுடைய ரத்தம் வந்து கட்டப்பட்டு முகம்லாம் வந்து ரொம்ப கண்ணி போன நிலையில் இருந்திருக்கு.
இந்த ஒரு காரணத்துக்காக பலர் பார்க்கக்கூடாதுன்றதுக்காகவும் தடுக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ரெண்டாவது, பல்லெல்லாம் உடஞ்சிருக்கு, என்ன விகாரமா இருக்கு, முகத்தோற்றம் எப்படி இருக்கு, யாராவது யார் தாக்குனாங்க அப்படின்ற கேள்விகள் எழக்கூடாதுன்ற காரணத்துக்காக சசிகலா மற்றவர்களை வந்து உள்ள வந்து அனுமதிக்காம இருந்திருக்கலாம். ஆனால் ஜெயலலிதா மீது இப்படி ஒரு வன்முறை நடத்தப்பட்டது திமுகவுக்கு தெரியும், காங்கிரஸுக்கு தெரியும், பன்னீர்செல்வத்துக்கும் தெரியும். இது மத்திய அரசோட உடந்தையாகத்தான் சசிகலா இதை செஞ்சிட்டு இருக்காங்கன்றது தெரியும். இதுக்கு பன்னீர்செல்வத்துக்கும் உடந்தை இருக்கு. ஆக இப்படி இந்த அரசியல் போயிட்டு இருக்கும்போது திடீரென சசிகலா மீது மட்டும் அந்த பழியை வந்து சுமத்த முடியாது. ஜெயலலிதா படுகொலைக்கு காரணம் சொல்லி மன்னார்குடியை மட்டும் சுட்டி காட்ட முடியாது. இதுக்கு மத்திய அரசு தொடர்பு இருக்கு. அதனால தான் வந்து ஆகஸ்ட் வந்து கவர்னராக தமிழ்நாட்டுக்குள் நியமிக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் உறுப்பினர், அதோட அரசியல் போயிட்டு இருக்கு. பன்னீர்செல்வம் இப்போது மோடியின் நெடுப்படியாக செயல்பட்டு இருக்கார். இப்போ வந்து தொடர்ந்து சசிகலா மீது மட்டும் நம்ம பினாமி சொத்துக்களுக்கு குயின்ற மாதிரி குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் பன்னீர்செல்வத்துக்கும் வந்து அவருடைய சொத்துடைய மதிப்பு வந்து 15,000 கோடி. அவர் ஒன்றும் லேஸ்பட்ட ஆள் கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா தருதல்ல அது ஒரு பெரிய தருதலை தான், இதில் வந்து மாற்று கருத்து இல்லை. சுயமரியாதையற்ற ஒரு மனிதர் பன்னீர்செல்வம். ஜெயலலிதா இருக்கும் பொழுது முதல்வராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் பிரதிநிதியாக செயல்படுற இவரும் ஜெயலலிதாவுக்கு முன்னாடி அப்படியே தரையில் விழுந்து கும்பிடு போட்டவர். ஜெயலலிதா இறந்து 3வது நாள் பார்த்தீங்கன்னா சசிகலாவுடைய புகைப்படத்தை தன்னுடைய சட்டையில் வைத்தது இல்லாமல் அதே மாதிரி ஜெயலலிதாவை கும்பிட்ட மாதிரி சசிகலாவுக்கும் கும்பிட போட்டவர் தான். இப்படிப்பட்ட சுயமரியாதையற்ற இந்த மனிதன் இன்று வந்து ஒரு பிம்பம் கொடுக்க முற்படுறார். ரொம்ப யோக்கியமான அரசியல் செய்கிற மாதிரியும், இவர் மீது அந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாத மாதிரியும், கொலை குற்றச்சாட்டு இல்லாத மாதிரியும், சொத்து குவிப்பு இல்லாத மாதிரியும் வந்து ஒரு ஜோடனையை வந்து மத்திய அரசு பரவலாக செய்தி தொடர்புகளின் மூலம் மக்களுக்கு வந்து ஒரு திணிப்பை கொடுத்துட்டு இருக்கு. எனக்கு வந்து என்ன கோபம்னா, இந்த தமிழ்நாட்டு மக்களை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு நம்ம வந்து ஈழத்தமிழர்கள் மாதிரி ஓரளவுக்காவது கொஞ்சம் அரசியல் புரிதல் இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்பதான் வந்து மாணவர் போராட்டம் முடிஞ்சுது. அதுக்குள்ளே அதே மாணவர்கள் பன்னீர்செல்வத்தை வந்து ஆதரிக்கிற அளவுக்கு இந்த அரசியல் புரிதலற்றவர்களாக இருக்காங்க. தொடர்ந்து சசிகலா மீதே எல்லா குற்றச்சாட்டையும் திணித்து கொண்டிருப்பது படு அயோக்கியத்தனமானது. இதுக்கு இப்படி சொல்றதால நான் சசிகலாவை ஆதரிக்கல. சசிகலா ஒரு மோசமான பொம்பளை தான். அயோக்கியத்தனங்கள் அத்தனையும் வந்து தொடர்புடைய செயல்களை செய்த ஒரு பெண் தான். ஆனா இந்த மோடி அரசு, இந்த ஆர்எஸ்எஸ், பன்னீர்செல்வம் போன்றவர்கள் ஏதோ ஒரு வகையில அத்தனை இதுக்கும் வந்து சசிகலாவே பொறுப்பாக்கும் பொழுது தான் சசிகலா இப்போ சமீப காலமா பார்த்தா ரொம்ப கோபமா நானும் சில விஷயங்களை பேச வேண்டி வரும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆக இந்த கூட்டு களவாளிகள் வந்து இப்போ வந்து அம்பலப்பட்டிருக்காங்க. இந்த அரசியல்வாதிகள் அம்பலப்பட்டது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் என்ன சொல்றேன்னா இந்த ஆளுநரை கொஞ்சம் எல்லாரும் கவனிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஆளுநர்ன்ற இந்த ஆர்எஸ்எஸ்காரர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்து அவர் மோடி அரசு சொல்படி தான் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் சசிகலா வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கட்சி பிளவுக்கு காரணம் என்னுடைய எம்எல்கேல வந்து இழுக்கிறதுக்காக திமுக வந்து பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு அவங்க வந்து சில அரசியலை வந்து செய்ய முற்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. கவனிச்சிங்கன்னா சசிகலா இதுவரை பாஜகவினர் மீது என்ற குற்றச்சாட்டும் வைக்கல. தொடர்ந்து வந்து திமுக மீது தான் சொல்கிறாங்க. அதே சமயம் வந்து திமுக பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுக்கும் ஆசை இருக்கும்ல, எப்படியாவது முதல்வர் பதவியை கைப்பற்றணும் அப்படின்னு. அந்த எண்ணத்தோட வேறு சில வேலைகள் வந்து செஞ்சிட்ருக்காரு. நாம் அந்த அரசியலும் வந்து அதுவும் ஒரு அரசியல்வாதிகளுக்குள்ள இடிபுத்தி தான் ஸ்டாலினுக்கும் இருக்குது. இப்போ வந்து நம்ம எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்கும்னு சொல்ல முடியல. தொடர்ந்து பன்னீர்செல்வத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிற ஆதரவு வந்து தமிழக மக்கள் வந்து தவிர்க்கணும். அதே மாதிரி அந்த பெண் டாக்டர் சொன்ன தகவல் போய் ஜெயலலிதா இறந்து மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படல. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பொழுது கோமா ஸ்டேஜில் தான் இருந்தாங்க. மிக உறுதியான தகவல்.
ரெண்டாவது ஒரு விஷயம் பாருங்க. பன்னீர்செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அம்பலப்படுத்தணும்னு நினச்சா ஜெயலலிதாவுடைய மர்மமான மரணங்கள் குறித்து இந்த மக்கள்கிட்ட வந்து உண்மையை அம்பலப்படுத்தணும்னு நினச்சா நிறையா நடவடிக்கை வந்து முன்னெடுக்கலாம். ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் அவர் எடுத்தாக்கா அவரும் சேர்ந்து அதில் மாட்டப்படுவார்னு தெரியும். இன்னும் சில நாட்கள் வந்து ஜெயலலிதா மரணம் குறித்து பரபரப்பாக பேசப்பட்ட அதே ஊடகங்களால் திரும்பவும் புறக்கணிக்கப்பட்டோம். இப்படிதான் வந்து இந்த அரசியல் வந்து நகர்ந்து கொண்டே இருக்கு. எதுக்குமே தீர்வு கிடைக்கல. அது தமிழக மக்களுக்கும் தமிழக அரசுக்கும் தெரியுது. இந்த தமிழ்நாட்டு மக்களை தொடர்ந்து பரபரப்பாக ஒவ்வொரு தகவலையும் வந்து அரசியல்ல வந்து சில பதட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு அதுக்கு தீர்வு கிடைக்காம அடுத்த ஒரு பதட்டத்தை நோக்கி இந்த மக்கள் தொடர்ந்து நகர்த்தப்பட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் கழிவுகளை வந்து அங்கே யார் எடுத்துட்டு இருக்கா, என்ன நடக்குதுன்னு தெரியல. அந்த எண்ணெய் கழிவுக்கு வந்து கொட்டத்துக்கும் பாஜகவுக்கும் தொடர்பு இருக்கு, பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் தொடர்பு இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து மறக்கடிக்கப்பட்டாச்சு. இப்போ திரும்பவும் வந்து அரசியலில் வந்து பரபரப்பில் வந்து பன்னீர்செல்வத்தை வந்து எல்லாரும் தூக்கி பிடிக்கிற அளவுக்கு பழையபடி நடிகர்கள்லாம் வந்து ஆதரவு கொடுக்கறது பன்னீர்செல்வத்துக்கு, இணையத்தில் வந்து மாணவர் இயக்கம்னு சொல்லி பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு திரட்டுவது எல்லாமே வந்து திட்டமிட்டு அரசியலில் போய் இந்த தமிழ்நாட்டு மக்கள் திரும்பவும் மாட்டப்பட்டு இருக்காங்க. இப்படியே நீங்கள் வந்து திரும்ப திரும்ப இந்த அரசியலில் இந்த இது வந்து சாக்கடை கிடையாது. இப்போ வந்து மாஃபியா அரசியல் நடந்து கொண்டிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்னர் மாஃபியா, முதலமைச்சராக இருக்கிறவரும் ஒரு திருட்டு அயோக்கியன், தலைமை பொறுப்பில் இருக்கிற எல்லா அரசியல் அதிகாரிகளும் மிக மோசமானவர்களாக இருக்காங்க. எல்லாரும் மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. இந்த எல்லாரும் சொல்ற அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசால் திட்டமிட்டு பெரிய பெரிய துறைகளில் வெளி மாநிலத்தோடு தான் வந்து அமர்ந்திருக்காங்க. சென்னை அரசியல் ஆட்சித்துறையில் கூட வந்து அதிகாரியாக இருப்பது பெரும்பான்மை கேரளத்தை சேர்ந்தவர்கள், தெலுங்கு சேர்ந்தவர்கள், வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் இருக்காங்க. இதெல்லாம் வந்து மத்திய அரசால் திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தமிழர்கிட்ட இல்லை. அரசு முக்கிய துறையில் கூட வந்து எதுலையுமே தமிழர்கள் கிடையாது. இது தமிழ் இன வெறியை தூண்டி விடுவதற்காகவோ எதுக்காகவும் நான் இதை சொல்லலை. இது வந்து சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, தொடர்ந்து தமிழர்களை வந்து வஞ்சித்து கொண்டிருக்கிற இந்த மத்திய அரசுடைய செயல்பாடுகள், அது காங்கிரஸ் வந்தாலும் சரி பாஜக வந்தாலும் சரி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயங்கரமா தங்களுடைய தேவைகளை வந்து தன்னுடைய தேவைகளை தேர்வு செய்வதற்கான ஒரு மாநிலமாக மாற்றி அமைத்ததோடு இல்லாமல் தமிழ் மொழியை மறக்கடிப்பதற்கும் அதை அழிப்பெடுக்கிறதுக்கான வேலை தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா மைல்கல்ல வந்து தமிழ் வார்த்தைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அதை அழிச்சிட்டு ஹிந்தி ஆங்கிலத்தை மட்டும் முன்னிறுத்தினாங்க. அதை வந்து திரும்பவும் அழித்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பெரியார் இயக்க தோழர்கள் வந்து நடத்தியிருக்காங்க. இப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கு தமிழ்நாட்டில் தொடர்ந்து. அதனால கவனமாக பாருங்க. குறிப்பாக ஆளுநர் வித்யாசாகர் ஆகஸ்ட் 31 எதற்காக தமிழக கவர்னராக மத்திய அரசு அனுப்பியதுன்னு ஒரு அரசியல் இருக்கு. அதை நம்ம தொடர்ந்து கவனிப்போம். தொடர்ந்து அரசியல் கருத்துக்கள் குறித்து விவாதிப்போம். இப்போ நீங்கள் கேள்விகள் எழுப்பினாக்கா அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். உங்களால் சென்னை வந்து பேச முடியுமா அப்படின்னு சொல்லி சுந்தரவேல் கேட்குறாரு. இங்கேருந்து ஃப்ளைட் எடுக்கிறேன்னு வச்சிங்களா, இங்கே இருக்கிற இந்தியன் அம்பாசிடருக்கு தகவல் அங்கே இந்தியாவில் கொடுத்துருவாங்க. இந்தியாவில் எந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே நான் இறங்கினாலும் என் மீது வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கதால என்னை வந்து கைது செய்ய முற்படுவாங்க. நான் இந்தியாவுக்கு வந்தேன் அப்படின்னாலே வந்து என்னை சாகடிக்கத்தான் வந்து முயற்சி பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்குள்ளே யாரையும் வந்து துணிச்சலாக பேச விட்டது கிடையாது. அதனால தான் தமிழ்நாட்டு இலக்கியத்துறை எழுத்துத்துறை சேர்ந்த எவரும் வந்து தங்களுடைய அரசியல் விமர்சனங்கள் பெரும்பான்மை தவிர்த்துட்டு கற்பனை கதைகளை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. நான் வந்து மக்களுக்கான எழுத்தை பேசணும், மக்களுக்கான பிரச்சனையை பேசணும் பொழுது இந்த அரசியலை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. இதை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பேசினா தமிழ்நாட்டில் பேசுகிற அளவுக்கு அங்கே சுதந்திரம் இருக்கா? அந்த சுதந்திரம் இருக்குன்னு சொல்லுங்கள், தாராளமாக வரேன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அரசியல் சார்ந்த கருத்துக்கள் வந்து முன்வைங்க.
வேற சில பொதுவாகவே ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளை குறித்து தொடர்ந்து நான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. சரியான அரசியலை வந்து எந்த அரசியல்வாதியும் இது வரைக்கும் முன்னெடுக்கலன்றதான் உண்மையாக இருக்கும் பொழுது ஓகே, ஒருத்தர் வந்து கேட்குறாரு, பாரதி என்றவர் வந்து பேச்சோட மட்டும் இல்லாமல் அதுக்கான தீர்வையும் முன்வைங்க அப்படின்னு சொல்றாரு. தீர்வு வந்து யார்கிட்ட இருக்கு? மக்கள் கிட்ட தான் இருக்கு. இந்த 60 வருட திமுக ஆட்சியும் அதிமுக ஆட்சியும் பார்த்துட்டீங்க. இது வரைக்கும் இந்த திமுக இந்த மக்களுக்காக என்ன செய்தது, அதிமுக என்ன செய்தது அப்படின்னு பார்க்கறத விட அவங்க எவ்வளவு கோடி சொத்துக்கள் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்து இதுக்கு மேலேயும் வந்து இப்போ ஜெயலலிதா மரணம் அடைஞ்சதால வந்து ஜெயலலிதாவை வந்து ரொம்ப சரியான நபராக காட்ட முடியாது. அவங்க மேலேயும் வந்து ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. ஆக நாம் இது வரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டு உள்ள அரசியல்வாதிகளை தொடர்ந்து தேர்ந்தெடுத்து கொண்டே இருப்பதால் இந்த ஊழல் குற்றச்சாட்டு அரசியல்வாதிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த தேர்தல் நேரங்களில் இந்த மக்களுக்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி 500 ரூபாயும் ஒரு மூட்டை அரிசியும் கொடுத்தாக்கா இதுங்க எல்லாத்தையும் மறந்துடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப்பை வந்து ஏற்கனவே அவங்க உருவாக்கி வச்சுட்டாங்க. அதால வந்து மக்கள் வந்து முதல்ல தேர்தல் டைம்ல வந்து பணம் வாங்க வந்து அரசியல்வாதிகளை தவிருங்க. வெறும் சின்னத்தை மட்டும் பார்த்து ஓட்டு போடாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக இலைச்சின்னம் யாருக்கிட்ட அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு பேசுகிற பாமர மக்கள் இப்போ இருக்கத்தான் செய்கிறாங்க. உணர்ச்சி வேகத்தோட இப்பொழுதைக்கு பேசுறது ஒரு பக்கம் இருந்தாலும் எலெக்ஷன் டைம்ல வந்து பாருங்களா, அந்த இலையை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான ஓட்டுக்களை வந்து கவர் பண்ற வலிமை அதுக்கு இருக்கு. அதால வந்து இந்த அரசியலை வந்து எப்படி மாற்றி அமைக்கிறது, இதை குறித்த விவாதங்கள் விவாதத்தை எப்படி முன்னெடுக்கிறதுன்னு இருக்கணும். இப்பவும் வந்து விவாதம் எப்படி போகுதுன்னா, சசிகலாவை பத்தி பேசும்போது ஒரு வேலைக்காரியா இருந்த பொம்பளை இவ்வளோ பண்றா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பாமரத்தனமா போகுது. அப்படி கிடையாது. ஒரு ஆளுநரை குறித்து விமர்சனம் இப்படி போகும் பொழுது தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க, ஆளுநரை அரசியல்வாதி மாதிரி விமர்சிக்காதீங்கன்னா அந்த அந்த லூசு பொம்பளை பிடிச்சி கேள்வி எழுப்புங்க. ஆளுநர்னா என்ன? ஆளுநர்னா யார் உருவாக்குனாங்க? யார் வந்து இங்க அனுப்புனாங்க? எல்லாத்துலயும் ஒரு அரசியல் இருக்கு. அரசியலற்ற எதுவுமே இல்லை. இப்படி பேசுற முட்டாள் அரசியல்வாதிகளை மக்களை முட்டாளாக நினைத்து கொண்டு பேசுகின்ற இந்த அரசியல்வாதிகளை தொடர்ந்து விமர்சனம் பண்ணுங்க. அது வரைக்கும் வந்து நம்ம ஒரு புதிய மாற்று அரசியலை வந்து இன்னும் நம்ம தயார்படுத்தல. திரும்பவும் இந்த பன்னீர்செல்வம் லூசுக்கிட்டே பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கும்போது எனக்கு இந்த மக்கள் மீது தான் கோபம் வருது. இப்படிப்பட்ட மக்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? மாற்று கருத்தை நான் சொல்றேன்னா, மாற்று கருத்தை வந்து எப்படி வளர்த்தெடுக்கப்படுவதுன்னு ஒன்று இருக்கு. அது மக்கள்கிட்ட இருக்கா? மார்க்சியம் படினா படிப்பீங்களா? கம்யூனிசம் படினா படிப்பீங்களா? தத்துவவியல் படிங்கன்னா படிப்பீங்களா? அம்பேத்கரை உள்வாங்கன்னா அதை உள்வாங்க முடியுமா உங்களால? பெரியாரை பத்தி படிங்கனாக்கா உங்களால் படிக்க முடியுமா? அவ்வளவும் படிச்சுட்டு இடதுசாரி சிந்தனைகள் தான் வந்து இன்னைக்கு அரசியலாக இருக்கு. வலதுசாரி சிந்தனைகள் தான் முதலாளித்துவவாதிகளுடைய அரசியலா இருக்கு. இந்த ரெண்டு அரசியல் தத்துவங்களையும் நீங்க உள்வாங்கலத்தானே சரியான அரசியல் உங்களால் எடுக்க முடியும், ஒரு சரியான அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்க முடியும். இப்படி எதுவுமே இல்லாம நீங்க வந்து பேச்சு மட்டும் பேசாதீங்க, அதோடைய தீர்வையும் கொடுங்கனாக்கா என்ன தீர்வு? தீர்வு வந்து நம்ம மக்கள் கிட்ட இருக்குது. நான் ஒரு தனி மனுஷன், என்னால வந்து நான் உள்வாங்கிய தத்துவங்களின் அடிப்படையில் தான் உங்ககிட்ட வந்து கருத்துக்களை வைக்க முடியும். இப்ப வந்து வெளிநாட்டுல இருக்கிற நான் வந்து இந்த ஆளுநருடைய பொறுக்கித்தனத்தை, யோக்கியத்தனம், இவன் இப்படித்தான், இவன் இவ்வளவுதான் பேசுறேன். அந்த ஆளுநர் பிறந்த வருடத்துல இருந்து இன்னை வரைக்கும் என்னென்ன லூட்டித்தனம் செஞ்சிருக்கான், எதுக்காக வந்து இந்த மத்திய அரசு அந்த லூசை இங்க அனுப்பிச்சு அப்படின்ற விஷயம்லாம் நீங்க பேசணும். அதை விட்டுட்டு ஆளுநர்னா யாரு? ஆளுநர்னா வந்து குடியரசுத் தலைவராக அனுப்பப்படுற ஒரு நபரா? அது மட்டும் கிடையாது. அது ஒரு பொருட்டு கிடையாது. அதையும் தாண்டி நம்ம ஒவ்வொரு அரசியலையும் பார்க்கணும். ஒவ்வொருவரும் எதை நோக்கத்துக்காக அரசியலுக்குள்ள வந்தாங்க, வரும்போது எப்படி இருந்தாங்க, இப்ப எவ்வளவு சொத்துக்களுக்கு அதிபதியா இருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்கணும். அப்படி எதுவுமே விட்டுட்டு நீங்க வந்து வந்து பேசினா தமிழ்நாட்டில் பேசு. என்ன பேசு தமிழ்நாட்டில் என்ன இருக்கு? எல்லாம் காட்டு மிராண்டி கூட்டமா இருக்காங்க. பாருங்க, நீங்களே பாத்தீங்கல்ல போலீஸ்காரன் என்ன பண்றான்னு பாத்தீங்கல்ல. இந்த போலீஸ்காரங்களே இந்த அரசியல் நம்பி எவனாவது ஒரு ஜனநாயகவாதி இந்தியாவுக்குள்ள நுழைய முடியுமா? ஓகே, அடுத்தது நம்ம பார்ப்போம். அப்படின்னா யாரை ஆதரிப்பது அப்படின்னு மலர்விழி கேட்குறாங்க. யாரை ஆதரிக்கிறதுன்ற இப்போ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. யாரெல்லாம் எதிர்க்கணும், யாரெல்லாம் என்ன அரசியல் செய்கிறாங்கன்னு பாருங்க.
இதில் வந்து அதுலேருந்து ஒரு அடிப்படை இதை உருவாக்குங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து சினிமாக்கார கூட்டம்லாம் வந்து அரசியல் பேச வந்துருச்சு. ஜெயலலிதாவே அரசியல்வாதியை உருவாக்கும் பொழுது நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. நாளைக்கே வந்து ரஜினி ஒரு கட்சி கூட தொடங்கிட்டு வரலாம், பின்னாடி ஓடுவீங்க. இந்த இந்த சினிமா துறையை புறக்கணிப்பதும் ஊழல் அரசியல்வாதிகளை புறக்கணிப்பதும் எப்படின்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? பாலமுருகன் வந்து கேட்குறாரு, அக்கா நீங்கள் வந்து ஓரிரு நாட்களில் ஓரிரு நாட்களில் சசிகலா கைது செய்யப்படுவார்னு சொல்கிறீங்க, ஏன் கைது செய்யலைன்னு சொல்லி கேட்குறீங்க. நான் வந்து ஓரிரு நாட்களின்னு சொல்லலை, ஓரிரு மணி நேரங்களில் அப்படின்னு சொன்னேன். அந்த வீடியோவினா நீங்கள் போய் திரும்ப பாருங்கள். இப்போ வந்து என்னன்னா, அந்த ஓரிரு மணி நேரங்களில் சசிகலா கைது செய்யப்படுவாங்கன்ற தகவல் வந்து சொன்னது உண்மைதான். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த இது ஒரு எம்எல்ஏ, அவர் பேர் வந்து எனக்கு இப்போ மறந்துடுச்சு. அவர் வந்து பகிரங்கமாக வந்து ஒரு குற்றச்சாட்டு சசிகலா மீது வச்சாங்க, என்னை வந்து துப்பாக்கி முனையில் கடத்தப்பட்டு கையெழுத்து வாங்கினார்னு அப்படின்னு. அதை வச்சு அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்க அப்போதைக்கு முயற்சி எடுக்கப்பட்டது. அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தால் ஒரு அனுதாப இதுவாக மாற்றப்படுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து தற்காலிகமாக தடுக்கப்பட்டது. ஆனால் சொத்து குவிப்பு வழக்கில் வந்து அவங்க மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சு அந்த அடிப்படையில் அவங்க கைது செஞ்சாக்கா மக்களின் வெறுப்புக்கு உள்ளாகுவாங்கன்ற திட்டமிடுதல தற்காலிகமாக தடுக்கப்பட்டது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சசிகலாவுக்கு இன்னமும் எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு வந்து வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு அவங்க செல்ஃபோன் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு, தொலைக்காட்சிகள் பார்க்க அனுமதி இல்லை அப்படின்னும்போது அவங்க இன்னமும் சசிகலாவை நம்பிட்டு இருக்காங்க. வந்து இவங்கள பாய்ச்சக்கூடாது, இத்தனை மக்கள் எம்எல்ஏவும் நம்ம ஆதரவு அவங்களுக்கு தான் தெரிவிக்கணுன்ற இதில் இருக்குது. உண்மையில் பன்னீர்செல்வத்துக்கு வந்து இன்னும் ஆதரவுகள் இல்லை. குறைஞ்சபட்சம் ஒரு 20 எம்எல்ஏக்கள் கூட வச்சிங்க. இப்போ அந்த சசிகலா அவங்க ஆதரவாக இருக்கிற எம்எல்ஏவை பிடுங்குற வேலைக்காகத்தான் மத்திய அரசு வந்து கவர்னரை வந்து இந்த விஷயத்தில் தலையிடாமல் தடுத்து வச்சிருக்கு. அதனால தான் இந்த கவர்னர் கதையெல்லாம் உங்ககிட்ட சற்று முன் சொல்லிட்டு இருந்தேன், இந்த கவர்னர் யார் அப்படின்னு. நீங்கள் எனக்கு கூட சொல்லுவீங்க, ஏன்னா சும்மா அவனா டேக் பண்ணும்போது ஆர்எஸ்எஸ்ஸையும் பாஜகவையும் தொடர்ந்து டேக் பண்ணுறீங்க, இதுக்கும் அவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆர்எஸ்எஸ் காங்கிரஸ்குள்ளேயும் ஊடுருவி இருக்கு, பாஜகவில் மிக அதிகமாக ஊடுருவி இருக்கு. அதால் நீங்கள் வந்து நான் தொடர்ந்து அந்த அரசை தான் பேச வேண்டியதாக இருக்குது, அதோடைய அரசியலை பற்றி தான் நான் பேச வேண்டியதாக இருக்குது. அதுதான் வந்து தமிழ்நாட்டில் வந்து கவர்னர் ரீதியாக ஊடுருவி இருக்கு. மக்கள் அதிகாரத்தில் உள்ள பன்னீர்செல்வத்தை அவங்களுடைய தன்னுடைய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு யூஸ் பண்ணிட்டுருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் நடந்தது, இதெல்லாம் வந்து இன்னும் நிறையா திட்டங்கள்லாம் நடக்கும், இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்கும். இப்போது பன்னீர்செல்வத்தை ஆதரிக்கிறவங்க வந்து இந்த உதய் திட்டம் பல திட்டங்கள்லாம் தமிழ்நாட்டில் வந்து வரும்பொழுது ஜெயலலிதா வந்து எதிர்த்தாங்க. ஆனால் அக்டோபர் மாதத்தில் வந்து அதுக்கான அனுமதியை கொடுத்து இன்னைக்கு நடந்துட்டுருக்கு, திட்டங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டு கொண்டு இருக்கு. அப்போ இந்த பன்னீர்செல்வம் யாருக்காக வேலை செய்கிறாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதான் நான் சொல்கிறேன், சுயமரியாதையற்ற ஒரு மனிதன் தன்னுடைய தேவைக்காக யார் காலையும் வந்து எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ண தயாராக இருப்பார். அந்த கேட்டகரியில தான் வந்து பன்னீர்செல்வம் இருக்கார். அவருடைய சொன்னல 15,000 கோடி சொத்துக்கள் அவருக்கு எப்படி வந்தது? அவர் வந்து வருவாய்த்துறையில் பொறுப்பில் இருந்திருக்காரு, நீதித்துறையில் இருந்திருக்காரு, ஊழல் தொடர்பில் வந்து பார்த்தீங்கன்னா மணற்கொள்ளைகள் அவருக்கு தொடர்பு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியுமா? எத்தனை குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருக்கு, எதையும் வந்து மக்களால் ஏற்றுக்க முடியல. அத்தனையும் வந்து அந்த தியானம் பண்றேன்னு சொல்லிட்டு சமாதிக்கு முன்னாடி போய் உட்காந்து அந்த 30 நிமிஷத்துல அவர் ஒரு புனிதரா ஆயிட்டார். இந்த கேடுகட்ட அரசியல் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. நிறைய உங்களுக்கு அடுத்த கொஸ்டின், 1 மினிட். உங்கள் அரசியல் ஈடுபாடு கல்வி முறை சார்ந்த ஈடுபாடா அனுபவ அறிவு சார்ந்ததான்னு சொல்லிட்டு அம்மாள்ன்றவர் கேட்குறாரு. என்னுடைய அரசியல் ஈடுபாடு வந்து நான் அரசியலை கற்றுக்கொண்டேன், நான் அரசியலை படித்திருக்கிறேன். என்னுடைய டிப்ளமா வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் தான் என்னுடைய படிப்பு. அரசியல் ஆர்வம் அதிகமாக இருந்ததும் தாண்டி நான் மார்க்சியம், கம்யூனிசியம்,
பெரியாரியம், அம்பேத்கரிடம் இதெல்லாம் படிக்கும்போது இதன் ஊடாக எனக்கு வந்து சமகால அரசியலை பார்க்கும் பொழுது ஒரு விமர்சனமாக இந்த அரசியலுக்குள்ள இறங்குது. எனக்கு வந்து அரசியல் ரொம்ப பிடித்தமானது. அதால அரசியலை குறித்து நான் பேசிட்டு இருக்கேன். ராஜேஷ் என்றவர் சொல்றாரு, அம்பேத்கரை எவராலும் உள்வாங்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன் நான் உள்வாங்கியிருக்கேனே. அம்பேத்கரை யாரால் மிக சரியாக உள்வாங்க முடியும் என்றால், சாதிகளை வெறுக்கும், மனிதனாக தன்னை முன்னிறுத்தும் யாராலையும் வந்து அம்பேத்கரை உள்வாங்க முடியும். அவருடைய சிந்தனைகளை, அவருடைய எழுத்துக்களை வாசிக்கும் பொழுது ஒரு புரட்சியாளன் அம்பேத்கர் அவருடைய எப்போதுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாதியின் மூலமாகத்தான் தொடர்ந்து அம்பேத்கர் வந்து முன்னிறுத்தப்படுகிறார் இந்திய சமூகத்தில். அதையும் தாண்டிய மிகச்சிறந்த சும்மா பார்த்தீங்கன்னா அரசியலில் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல்வாதி பொறுக்கிகளுக்கெல்லாம் மாமேதை பட்டம் கொடுப்பாங்க, டாக்டர் பட்டம் கொடுப்பாங்க. ஆனால் உண்மையிலே வந்து மிகச்சிறந்த கல்வி தகுதி, பல உலக நாடுகள் சென்று பல்வேறு பல்கலைக்கழகங்களில் படித்த மிகச்சிறந்த ஒரு சிந்தனையாளராகத்தான் வந்து அவரை உருவாக்கிய பிறகுதான் வந்து இந்திய அளவில் வந்து அவருக்கு அரசியலை சாசன சட்டங்கள் எழுதுறதுக்கே வந்து அவருக்கு அந்த தகுதி இருக்குன்னு வந்து நியமிக்கப்பட்டவர் தான். அப்போ வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு எப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சிந்தனையாளராக இருப்பாருன்னு. அதால வந்து அம்பேத்கரை உள்வாங்கலாம், சாதியற்ற ஒரு மனிதனால உள்வாங்க முடியும். சாதி அடையாளத்தோட நிற்கிற யாரும் வந்து அம்பேத்கரை ஏற்க முடியாது, புறக்கணிப்பாங்க, நிச்சயமா புறக்கணிப்பாங்க. தொடர்ந்து நிறைய பேசிட்டு இருக்கேன். கலவரம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்லாம் கேட்குறாங்க. உங்களை பற்றி சில வரிகள். சீமான் திருமுருகன் காந்தி உங்கள் பார்வை பகிர்ந்து கொள்ளுங்கள். சீமானையும் திருமுருகன் காந்தியையும் ஒப்பிட முடியாது. புரட்சி கருத்துக்களை வந்து உள்வாங்கியவர் அல்ல சீமான். அதை வந்து அரசியல் படுத்துறவன் முற்படுறதுக்காக சில புரட்சிகர வார்த்தைகளோட தன்னை இருந்த ஆவேசமாக ஆகுன்னு சவுண்ட் விட்டு கட்டுவார். அவரு திருமுருகன் காந்தி அப்படி இல்லை, மிக நிதானமாக உலகளாவிய அரசியல் பேசக்கூடிய ஒரு நபர். அதால வந்து அந்த ஒப்பீடே மிக தவறானதான் நான் பார்க்குறேன். தமிழகத்தில் உள்ள அரசியல்வாதிகள் யாழ் உண்மையான ஹீரோ அப்படின்றாரு. ஹீரோ ஒரு அரசியல்வாதியை ஹீரோவாக பார்க்க முடியாது. மக்கள் பணி செய்ய வரும் ஒரு அரசியல்வாதியை மக்களுக்கான பிரதிநிதியாக பார்க்க வேண்டுமே தவிர அதில் ஒரு ஹீரோயிஸ்டை தேடும்போது தான் இந்த ஜெயலலிதா, எம்ஜிஆர் போன்ற சினிமா ஹீரோக்கள்லாம் உள்நுழைக்கப்படுறாங்க. அதால் வந்து அரசியல் ஹீரோவெல்லாம் தேடாதீங்க, உருவாக்காதீங்க. இதுக்கு மேலேயாது இது வரைக்கும் வந்த அரசியல்வாதிகள்லாம் பெரும்பான்மை தமிழ்நாட்டில் சினிமா துறையில் தான் வராங்க. இது கலைஞர் கூட எடுத்துங்க, சினிமா வசனம் எதுன நபர் தானே. எல்லாம் ஆர்எஸ்எஸ் என்ன தீவிரவாத இயக்கமா? கண்டிப்பாக நிச்சயமா. அதால் தானே அவங்க இன்றளவுக்கும் வந்து அரசியலில் வந்து அரசியல் கட்சியாக உருவாக்க முடியாத அளவுக்கு இந்திய சட்டத்தால் தடை செய்யப்பட்டவர்களாக இருக்க பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்டது இந்திய பார்லிமெண்டத்தில். அதால் அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் வந்து எப்போதும் பின்னாடி தான் இயங்கும். ரொம்ப கேவலமான அரசியலை வந்து முன்னெடுக்கிறவங்க. அடுத்தது உங்கள் கருத்தை ஆதரிக்கிறேன். சில கருத்துக்கள் உங்களின் கற்பனை போல் உள்ளது. இந்திய அரசியலில் அப்படி ஏதோ பேசினாரு, போயிடுச்சு. சில கருத்துக்கள் கற்பனை மாதிரி உள்ளது அப்படின்னாக்கா எந்த கருத்தை சொல்கிறேன்னு தெரியல. நம்ம
நுண்ணோக்கி பார்வைன்னு ஒன்று இருக்கு. அரசியலாக இருந்தாலும் சரி, சமூகவியலாக இருந்தாலும் சரி, எதுவாகவும் இருந்தாலும் இது இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு, இந்த நிகழ்வு இப்படி எடுத்துட்டு போகும், இது ஏன் இப்படி நடத்தப்படுகிறது அப்படின்ற சிந்தனையை தூண்டுற ஆறாவது அறிவு தான் மனிதனுக்கு இருக்கிற பகுத்தறிவு. மிருகங்கள் கூட அது சில நேரத்தில் இருக்கு. அந்த அறிவின் பகுத்தறிவின் அடிப்படையில் தான் என்னுடைய இது இப்படி நடக்கலாமா அப்படி நடக்கலாமான்னு அது ஒரு கணிப்பு. இந்த கணிப்புன்னு இதை நீங்கள் ஜோசியத்தோட பொறுத்தவானா, பகுத்தறிவினுடைய கணிப்புன்றது வந்து சயின்ஸுடைய சயின்ஸ் சம்மந்தப்பட்டது. அதை வந்து கற்பனை கதாபாத்திரத்தோட பொருத்தி பார்க்க முடியாது. அந்த நுண்ணறிவு இது இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது, அப்படி இருக்குது, அது பிழையாகவும் முடியலாம், இன்னும் மிக சரியாகவும் நடக்கலாம். இந்த இந்த அரசியல் விமர்சனங்கள்லாம் தான் வந்து சாக்ரட்டிஸ் காலத்துலேருந்தே நடந்துட்டுருக்கு. உலகம் முழுதுமே இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு முன்னெச்சரிக்கையாக சொல்கிறதுல வந்து எந்த தவறும் இல்லை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறிவு, அந்த பகுத்தறிவு எனக்கு இருந்ததால தான் நான் முன்கூட்டியே, அதாவது செப்டம்பர் வந்து 23 வந்து ஜெயலலிதா மாரடைப்பால் காலமானார்னு தகவல் சொல்லலான்னு சொல்லி மத்திய அரசுடைய திட்டத்தை வந்து நான் முன்கூட்டியே சொன்னதால, இல்லை அவங்க அப்படிலாம் இல்லை, நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு படப்படப்பாக எல்லாத்தையும் மாற்றி இன்னைக்கு வந்து ஒரு மர்மமான மரணம்னு விவாதிக்கிற அளவுக்கு அந்த விஷயத்தை உருவாக்கி விட்டுருக்கேன். அதை நான் சொல்லாமல் இருந்தாக்கா அவங்க அப்போவே அது மாரடைப்பால் மரணம் போய் அது வேற மாதிரி போயிருக்கும். அதால் இப்படி நம்ம சில விஷயங்கள் முன்கூட்டியே பேச வேண்டியதாக இருக்கு. நல்ல அரசியல்வாதி யாருன்னு சொல்லி ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. நல்ல அரசியல்வாதி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யாருமே இல்லைங்க. ஏன் அனைத்து உறுப்பினர்களையும் அடைத்து வைத்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லி மீனா குமார் கேட்குறாங்க. இது வந்து இது புதுசாக நடக்கிற விஷயம் இல்லை. இப்போ வந்து நம்ம இணையத்தில் வந்து பல விவாதங்கள் உருவாக்கிட்டு இருக்கிறதால இது வந்து பரவலாக அதிர்ச்சியாகவும் இதுவாக பார்க்கப்படுது. ஆனால் இது ஒவ்வொரு முறையும் அரசியலில் வந்து தன்னுடைய உட்கட்சியில் வந்து பிரச்சனை வரும்போது முதல்ல வந்து எம்எல்ஏக்களை தான் கைப்பற்றுவாங்க. தனக்கான பெரும்பான்மையை காட்டணுன்ற எம்எல்ஏக்களை வந்து பிளவுபட்ட எதிர் அணியினர் வந்து விலப்பேசிட விடக்கூடாதுன்றதுக்காக தற்பாதுகாப்புக்காக அவங்கள வந்து கடத்திட்டு போகிற விஷயம்லாம் வந்து இந்திய அரசியலில் நடந்துட்டுருக்கு. தமிழ்நாட்டு அரசியல் இதுக்கு முன்பு நடந்தது. அதுக்கு பிறகு தான் வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தெல்லாம் வந்து இந்த அடிப்படையில் தான் வந்து இந்திய சட்டத்தில் பின்னாடி வந்து நிறைவேற்றப்பட்டது. இப்போ வந்து சசிகலாவுக்கு ஆதரவாக இருக்கிற எம்எல்ஏக்களை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பன்னீர்செல்வம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் இது வரைக்கும் வந்து பெரும்பான்மை பன்னீர்செல்வத்துக்கு இல்லை. அதால தான் வந்து அந்த சசிகலா வந்து பாதுகாப்பாக வச்சிருக்கிற அவங்களுடைய நடவடிக்கை வந்து நியாயம் நான் சொல்ல வரல. அதில் இருக்கிற எம்எல்ஏக்கள் என்னன்னாக்கா இந்த சசிகலா கும்பல் தான் இது வரைக்கும் அரசியலில் அதிமுக கட்சியை வந்து தங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. இவங்கள பகைச்சிக்கிட்டு நம்ம போனாக்கா நமக்கு இன்னும் 4 வருஷம் எம்எல்ஏ பதவியில் எவ்வளோ சம்பாதிக்கலாமே, இதெல்லாம் விட்டுட்டு நம்ம பன்னீர்செல்வம் குரூப்பில் போய் ஏதோ இல்லாமல் போனோமான்றதுக்காக அடக்கி வசிக்கிறாங்க. அதுக்காக வந்து அவங்க சசிகலாவை சரியான நபராக பார்க்கல. அவங்களுக்கும் தெரியும் இந்த பொம்பளை அவ்வளோ ஐயக்கத்தனம் பண்ணியிருக்குன்னு தெரியும். தெரிஞ்சே வந்து அவங்க எதுக்காக அரசியலில் நுழைஞ்சாங்க, சம்பாதிக்கணும், நிறையா சொத்து சேர்க்கணும், அதுக்காக நம்ம வேலையை பார்த்துட்டு போவட்டு பொத்திட்டுருக்காங்க சசிகலாவோட. இவர் பக்கம் பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் தற்பொழுது அதிமுகவுடைய அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காரு. பணம்லாம் வெளியெடுக்க முடியாது. ஆனால் பினாமிகளுடைய பணம் வந்து அதிமுக அக்கௌண்ட்டில் இருக்கிறது மட்டும்தான் கிடையாது. அவங்க வெளியிலேருந்து ஏதோ ஒரு வகையில் வந்து பணத்தை எடுக்க முடியும். அதுவும் பன்னீர்செல்வத்துக்கு தெரியும். பாம்பின் காலை வந்து பாம்பறியுன்றத போல ஒரு ப்ராடுக்கு இன்னொரு ப்ராடு என்னென்ன செய்யும்னு தெரியும். அதில் வந்து பன்னீர்செல்வம் அவர் ஒரு தொகை கொடுத்து எம்எல்ஏக்களை வந்து விலைக்கு வாங்குற முயற்சியில் தான் ஈடுபட்டுருப்பார். இதைத்தான் அவங்க அரசியல் நினச்சிட்டு இருக்காங்க. இது அரசியல் இல்லை என்பதை நாம் தான் மக்களாகிய நாம் இந்த விவாதங்களின் மூலம் உருவாக்கி அவர்களை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி பன்னீர்செல்வத்தையும் புறக்கணிக்கணும், இந்த அதிமுகவையும் புறக்கணிக்கணும், திமுகவும் புறக்கணிங்க. திரும்பவும் வந்து மிக விழிப்புணர்வோட இந்த அரசியலில்
ஆதரவு நடவடிக்கைகளை முன்னெடுங்க. இது தேவலான்ற அடிப்படையை வந்து முன்னிறுத்தாதீங்க. அதை திரும்ப திரும்ப நம்மளை புதைக்குழிக்குள் கொண்டு செல்லும் நிகழ்வாகத்தான் இருக்கும். இது அரசியலும் கிடையாது. இந்த நடவடிக்கையை வந்து தான் வந்து தொடர்ந்து தமிழர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டே போறாங்க. தீர்வு கிடையாது. இந்த மக்கள் வந்து தீர்வு எடுக்க மாட்டாங்க. இதுதான் இப்போ ப்ளஸ் பாயிண்டா இருக்கு. இதுல வந்து நம்ம மீண்டு வரணும். மற்ற மற்ற விமர்சனங்களும் அடுத்த முறை பார்ப்போம். ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.